வீட்டில் எலிமருந்து தெளிக்கப்பட்டதால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தின் காரணமாக நிறுவனத்தில் போலீசார் இணைந்து வேளாண் துறை அதிகாரிகளும் தற்போது அந்த நிறுவனத்துக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். மருந்து சப்ளை செய்யும் நிறுவனம் என்பது குறித்து தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அடுத்த குன்றத்தூர் மலஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் கிரிதரன் குன்றத்தில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லை காரணமாக அதிகமாக தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வீட்டில் எலி மருந்து வைக்க வேண்டும் என்று கூறினார். இதனையடுத்து 12 இடங்களில் அளவுக்கு அதிகமான எலி மருந்து வைத்துவிட்டு சென்றதன் காரணமாக அவர் வீட்டில் வசிக்கக்கூடிய அவருடைய 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய உயிரிழப்புக்கு காரணம் அந்த எலி மருந்து தான் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தை, அதாவது சென்னை தீநகர் தாமோதரன் தெருவில் யூனிபெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசாருடன் இணைந்து வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் அமுதா அவர்கள் இன்று இந்த நிறுவனத்துக்கு சீல் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதிகாரிகள் கடந்த 1 நாட்களாக சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்து 10 நிலை வேளாண் துறை அதிகாரிகளும் பலவேறும் கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முழுமையாக இந்த ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரவும் தலைமறைவாக உள்ள உரிமையாளர் எங்கவும் போலீசார் தேடி வருகிறார்கள். நன்றி சசிதரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.